வெளிநாட்டு தம்பதியினரை தாக்கிய சந்தேகத்தில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அமைச்சரின் மகன் மாலக்க சில்வா உள்ளிட்ட 7 பேர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபரான மாலக்க சில்வா 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையும் 5 லட்சம் ரூபாய் 2 சரீரப்பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பிணைதாரர்களாக அவரின் தந்தை அல்லது தாயார் ஆஜராக வேண்டும் என மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாலக்க சில்வா மற்றும் வழக்கின் 2வது சந்தேக நபர் ஆகியோர் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையில் எந்தவொரு களியாட்ட விடுதிக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் அமைதியற்ற முறையில் நடந்து கொள்வதை தவிர்க்குமாறும் அவர்கள் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டுள்ள பிணை நிபந்தனைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய சந்தேக நபர்களும் மாலக்க சில்வாவுடன் களியாட்ட விடுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய வெளிநாட்டவரால் மாலக்க சில்வா மாத்திரம் அடையாளம் காணப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் வெளிநாட்டு யுவதியால் எந்தவொரு சந்தேக நபரும் அடையாளம் காணப்படவில்லை. விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறினால் உடனடியாக அவர்களின் பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள் என மேலதிக நீதவான் குறிப்பிட்டார். இதனை அடுத்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.